வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கான சயின்ஸ் டாப்பிக்கில் ஃபிசிக்ஸ் டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து கெமிஸ்ட்ரி டாபிக்ஸ் வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கெமிஸ்ட்ரியில் வந்து இன்னும் ரெண்டு டாபிக் தான் இருக்குது. உரங்களும் அப்புறம் வந்து கலப்படம் அந்த மாதிரியான டாபிக் தான் இருக்குது. அது நான் வந்து பிடிஎஃப்பில் கொடுத்துட்றேன். ஸோ ஆல்ரெடி உரங்கள் கலப்படம் பற்றின வீடியோஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ரிப்பீட்டடாக கொடுக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு அதை நான் வந்து அதுக்குரிய நோட்ஸை வந்து நான் பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆர்ஆர்பி குரூப் டியோட கெமிஸ்ட்ரி பிடிஎஃப் வந்து கம்ப்ளீட்டட் பிடிஎஃப் வந்து இருக்குது. ஸோ குரூப் டிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அந்த பிடிஎஃபை நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ 50 rupees தான் அந்த பிடிஎஃப் அண்ட் 112 பேஜ் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ ஆல்ரெடி அதை பற்றின சாம்பிள் வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க என்னோட மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ladystuff@gmail.com சொல்லி நம்மளோட மெயில் ஐடி இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு பே பண்ணிவிட்டு உங்களோட பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஸோ நிறைய பேர் வந்து வாங்கிட்டாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பிடிஎஃபாக வாங்கிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமும் ஸோ ஃபிசிக்ஸோட கம்ப்ளீட்டட் பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பயாலஜியும் அதே மாதிரி பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம அளவீடுகள் பார்க்குறோம், ஃபிசிக்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகுமுறைகள் யூனிட்ஸ் வந்து எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ரொம்ப நிறைய போகாமல் எது இம்பார்ட்டனோ அது மட்டும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த அழகு முறைகளில் ஃபஸ்ட்டு 3 முறையை வந்து பின்பற்றினாங்க. எஃபிஎஸ் முறை, சிஜிஎஸ் முறை, எம்கேஎஸ் முறைன்னு. எஃபிஎஸ் முறைனா என்னென்னா எஃப்னா ஃபீட்டு, பீனா வந்து பவுண்டு, எஸ்னா செகண்ட்ஸு, சிஜிஎஸ்னா சென்டிமீட்டர், அப்புறம் கிராமு செகண்ட், எம்கேஎஸ்னா மீட்டர் கிலோகிராம் செகண்ட். ஸோ இந்த முறை தான் வந்து 3 முறை தான் ஃபஸ்ட்டு பயன்படுத்துனாங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு ஸ்டாண்டர்டான முறை வேணும், எல்லாரும் பின்பற்றக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக எஸ்ஐ யூனிட்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. எஸ்ஐனா சிஸ்டமே இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறது. ஸோ இது 1960 ஃப்ரான்ஸில் நடந்த ஒரு 11வது மாநாட்டில் தான் வந்து இது தீர்மானமாச்சு. இந்த மாதிரி எஸ்ஐ யூனிட்ஸை வந்து காமனாக பயன்படுத்தணும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இந்த எஃபிஎஸ்ங்கிறது மெட்ரிக் அழகுமுறை கிடையாது. இந்த 2 இருக்குல்ல, சிஜிஎஸ் அண்ட் எம்கேஎஸ் மட்டும்தான் மெட்ரிக் அழகுமுறையாக பின்பற்றப்பட்டுச்சு. இந்த எஸ்ஐ யூனிட்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு பேசிக் அழகு யூனிட்ஸ் இருக்குது, அடிப்படை யூனிட்ஸ் இருக்குது. அது மொத்தம் 7. அது என்னென்னு பார்த்தோன்னா நீளத்துக்கு மீட்டர், நிறைக்கு கிலோகிராம், காலத்துக்கு வினாடி, அடுத்து வெப்பநிலைக்கு வந்து கெல்வின், மின்னோட்டத்துக்கு வந்து ஆம்பியர். இங்கே நோ அப்படின்னு வந்தால் இங்கே ஆமன் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மின்னூட்டம் வேற வரும். மின்னூட்டம்னா கூலும். இதில் நூவும் லூவும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பம் வராது. பொருளின் அளவுக்கு வந்து மோலு, ஒளி செறிவின் அளவு யூனிட் வந்து கேண்டிலா. ஸோ இதான் வந்து பேசிக் யூனிட்ஸ். அது இல்லாமல் துணை அலகுகள், வெளி அலகுகள்னு சொல்லி நிறைய இருக்குது. அது என்னென்னா நான் சொன்ன மாதிரி மின்னூட்டத்துக்கு கூலும், ஒளித்திறனுக்கு வந்து லூமன், அப்புறம் வந்து தலக்கோணத்துக்கு வந்து ரேடியன், திண்மக்கோளத்துக்கு வந்து ஸ்டேடியன். ஸோ இது ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தலக்கோளம்னா ரேடியன், திண்மக்கோளம்னா ஸ்டேடியன். காந்தப்பாயத்துக்கு வந்து வெபர், காந்த தூண்டலுக்கு டெஸ்லா, திறனுக்கு டயாப்டர், மின் தூண்டலுக்கு ஹென்றி. ஸோ இது இன்னும் நிறைய அலகுகள் வரும். ஒவ்வொன்றும் நம்ம படிக்கும்போது அந்த யூனிட்ஸ் எல்லாமே படிச்சுக்கலாம். அடுத்து இதில் 2 இருக்குது, ஸ்கேலர் அளவுகள், வெக்டர் அளவுகள் அப்படின்னு. ஸ்கேலர் அளவுகள்னா அதுக்கு திசை இருக்காது, எண் மதிப்பு மட்டும்தான் கொண்டிருக்கும். ஓகேவா, அந்த மாதிரியான யூனிட்ஸ் தான் ஸ்கேலர் அளவு. நிறை, வேகம், கன அளவு இதுக்கெல்லாம் வந்து எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும், அதோட திசையை சொல்லாது. ஆனால் வெக்டர் அளவுகளை பொறுத்த அளவுக்கு எண் மதிப்பையும் சொல்லும், திசையையும் சொல்லும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய யூனிட்ஸ் தான் வெக்டர் அளவுகள். ஸோ இதுதான் வந்து நான் அளவீடுகள் எழுதியிருக்கேன். அண்ட் இந்த அடுத்து இதில் வரக்கூடிய முக்கியமான யூனிட்ஸ், நிறைய யூனிட்ஸ் வரும். ஸோ அது எல்லாமே நான் வந்து பிடிஎஃப்ல ஷேர் பண்ணுறேன். ஸோ இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா, அடுத்து இயக்கவியல் பார்க்கலாம். ஸோ இயக்கவியலை பொறுத்தளவுக்கு தொலைவுனா என்ன, இடப்பெயர்ச்சி, வேகம், திசை வேகம், முடுக்கம். ஸோ இதோட டெஃபினிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிடலாம். ஸோ தொலைவுனா ஒரு பொருள் எவ்வளோ தூரம் கடந்திருக்கோ அதோட மொத்த நீளம் தான் தொலைவு, டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இடப்பெயர்ச்சினா என்ன, ஸ்டார்டிங்கில் ஒரு பொருள் இருக்கிறதுக்கும் அது இறுதி நிலைக்கும் எவ்வளோ வந்து தொலைவு இருக்குது அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது இல்லையா, ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் இடப்பெயர்ச்சின்னு சொல்கிறோம். இதோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர். வேகம்னா என்னென்னா எவ்வளோ ஸ்பீடாக போகுது. ஸோ தொலைவு மாறுபடக்கூடிய வீதம் தான் வேகம். ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இதை மீட்டர் பர் செகண்டுன்னு சொல்லுவோம், கிலோமீட்டர் பர்
ஹார்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ 2 யூனிட் இருக்கு. திசைவேகம்ங்கிறது என்னன்னா இங்க பார்த்தோம் இல்லையா, இடப்பெயர்ச்சி மாறக்கூடிய வீதம். ஓகேவா? ஸோ v is equal to d divided by t. இதோட அலகும் மீட்டர் பர் வினாடி தான். அது எது? முடுக்கம். முடுக்கம்ங்கிறது திசைவேகம் மாறும் விதம். ஸோ இது மூணுமே வந்து மேலே பார்த்த விஷயத்த வந்து அப்படியே மாறுபடும் விதம். வேகம்னா தொலைவு மாறுபடும் வீதம், திசைவேகம்னா இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம், முடுக்கம்னா திசைவேகம் மாறும் வீதம். அதாவது a is equal to v minus u divided by t. இதுக்கு வந்து மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் வரும். அடுத்து இந்த திசைவேகத்துல 2 இருக்கு. சீரான திசைவேகம், சீரற்ற திசைவேகம். சீரான திசைவேகம்னா சமகால இடைவெளியில ஒரு சீரான இடப்பெயர்ச்சி. இவ்வளோ டைம்னா இவ்வளோ இடப்பெயர்ச்சி தான் நடக்கும்னு சொல்றது வந்து சீரான திசைவேகம். ஆனா சீரற்ற திசைவேகம்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் திசைவேகம். அதுதான் வந்து சீரற்ற திசைவேகம். அடுத்து முடுக்கத்திலே 2 இருக்கு. நேர்முடுக்கம், எதிர்முடுக்கம் அப்படின்னு. நேர்முடுக்கம்னா என்ன? திசைவேகம் வந்து காலத்தை பொறுத்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நேர்முடுக்கம். அதே இது குறைஞ்சிச்சுன்னா எதிர்முடுக்கம். அதுலயே சீரான முடுக்கம், சீரற்ற முடுக்கம்னு பார்க்க போறோம். சீரான முடுக்கம்னா அதே மாதிரிதான், ஒரு சீரான கால இடைவெளியை பொறுத்து திசைவேகத்துல மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது சீரான முடுக்கம். அதே இது அப்படியே ஆப்போசிட்டா அந்த மாதிரி என்னது அந்த வேறுபடும் வீதம் இருக்குல்ல, திசைவேகம் மாறுபாடுங்கிறது வந்து சீரற்றதா இருக்கும் அப்படின்னா அது சீரற்ற முடுக்கம். அடுத்து ஈர்ப்பு மையம். ஸோ ஈர்ப்பு மையம்ங்கிறது எந்த புள்ளியில ஒரு பொருளோட எடை ஃபுல்லாவே செயல்படுதோ அந்த புள்ளி தான் ஈர்ப்பு மையம் சொல்லும். மோஸ்ட்லி ஒழுங்கான வடிவம் உடைய ஒரு பொருள், இப்போ ஒரு பால்னு எடுத்துக்கிறோம், இல்லை ஒரு ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் ஒழுங்கான வடிவங்கள். ஸோ எப்பயுமே அந்த ஒழுங்கான வடிவத்துல தான் இந்த ஈர்ப்பு மையம்ங்கிறது மையப்புள்ளியில தான் அமையும். ஒழுங்கற்ற வடிவத்துக்கு கண்டுபிடிக்கிறதா கஷ்டம், பட் ஒழுங்கான வடிவத்துக்கு மையப்புள்ளியில தான் ஈர்ப்பு மையம் அமையும். அடுத்து ஒரு பொருளை எரிகிறோம் அப்படின்னா அந்த எரிபொருளோட இயக்கம் எப்படி இருக்கும்? நார்மலா ஒரு பொருளை எரிகிறோம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு நதிக்கரையில நின்றுட்டு நம்ம ஒரு கல் என்ன செய்வோம்? தூக்கி எறிவோம் இல்லையா? அதுதான். இப்போ ஒரு எரிபொருளை நம்ம தூக்கி எறிகிறோம், அதாவது கிடைமட்டமா இப்படி செங்குத்தான இப்படி எரியலை, நம்ம இப்படி எறிகிறோம். ஸோ இப்போ கிடைமட்டமாக ஒரு குறிப்பிட்ட கோணத்துல தான் போகும். இப்போ நம்ம ஒரு கல் அப்படி எறிகிறோம்னா அது ஒரு குறிப்பிட்ட என்ன பண்ணும், கீழே இருக்கக்கூடிய அந்த நதிக்கும் நம்ம போடக்கூடிய அந்த கிடைமட்ட அளவுக்கும் இடையில ஒரு கோணம் உருவாகும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு குறிப்பிட்ட கோணத்தை உருவாக்கி புவியீர்ப்பு விசையால் மட்டும் இயங்கும் வகையில் நீட்டப்பட்டால் அந்த துகளோட இயக்கம் தான் எரிபொருளின் இயக்கம்னு சொல்றாங்க. எப்பயுமே இது என்ன அமைப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரவளையம். பரவளையம்னா இப்போ நம்ம ஒரு கல் இருக்கு, இதை இங்கதான் வந்து ஆறோ என்னது நதியோ ஓடுதுன்னா கல் அப்படி தூக்கி எறியணும்னா இப்படி ஃபிளாட்டா போகாது. அது என்ன பண்ணும்? ஒரு பரவளைய அமைப்பை உருவாக்கும். இதுக்கு பேர் தான் பரவளையம். ஒரு குறிப்பிட்ட கோணத்தை உருவாக்கி அது என்ன அமைப்புல போகும், என்ன பாதையில போகும்னா பரவளைய பாதையில தான் போகும். அந்த கோணம், இந்த கோணத்தை உருவாக்குதுன்னு சொல்றோம் இல்லையா, இது அதிகபட்ச வரம்பை அடைய பொருள் எந்த கோணத்துல நீட்டப்படும்னா 45 டிகிரி. ஓகேவா? ஸோ 45 டிகிரியில் நம்ம போட்டோம்னா அது என்ன பண்ணும்? அதிகபட்ச வரம்பை அடைய முடியும். அதனால ரொம்ப தூரம் வந்து நம்மளால அதோட மேக்சிமம் தூரம் அந்த பொருளை நம்மளால எரிய முடியும். ஸோ இந்த டிகிரியை ஞாபகம் வச்சுக்கோங்க, அது என்ன அமைப்பு பாதையில் போகுதுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கோபுரம் இருக்குது, அதோட உச்சியிலேருந்து ஒரு பொருளை நம்ம கீழே போடுறோம் அப்படின்னா அதே புள்ளியிலிருந்து மற்றொரு பொருள் கிடைமட்டமாக அதாவது மேலேருந்து இப்படி செங்குத்தா கீழே போடுறோம், இன்னொன்று வந்து கிடைமட்டமாக இப்படி தூக்கி எறிகிறோம். இது ரெண்டும் விழுகிறது வந்து ஒரே டைம்ல தரையில வந்து விழுகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஒரு பொருள் தடையின்றி வீசப்பட்டால் அதே புள்ளியிலிருந்து மற்றொரு பொருள் கிடைமட்டமாக நீட்டப்படும் போது இரண்டும் ஒரே நேரத்தில் தரையை அடையும். ஓகேவா? அதே மாதிரி வேற நிறைவுடைய மாஸ் வேல்யூ உள்ள 2 பந்து அதே மாதிரிதான், ஒன்று கிடைமட்ட திசையில எறிகிறோம், இன்னொன்று வந்து செங்குத்து திசையில எரிஞ்சாலுமே ரெண்டுமே பூமியை வந்தடையக்கூடிய அந்த டைமுங்கிறது சேமா தான் இருக்கும். ஏன்னா 2 பந்துகளும் செங்குத்து திசையில் சுழி திசை வேகத்தை கொண்டிருக்கும். ஏன்னா கிடைமட்டமா தூக்கி போடுறோம் இல்லையா? ஸோ அப்படிங்கிறப்போ செங்குத்து திசையில சுழி திசை வேகத்தை கொண்டிருக்கும், அதனால ஒரே டைம்ல தரையில வந்து விழுகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான விதி நியூட்டனோட விதி. 3 விதி இருக்கு. முதல் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதி. ஸோ அதை மட்டும் இந்த வீடியோல பார்த்துடலாம். நியூட்டனோட முதல் விதிக்கு இன்னொரு பேரு கலிலியோ விதின்னு சொல்றாங்க, இல்லாட்டி நிலைம விதி. இதுலதான் நிலைமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது முதல் விதி என்ன சொல்லுன்னா, எந்த ஒரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில்
அது ஓய்வு நிலையில் இருக்கும், இல்லை இயங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதே இயக்க நிலையில் இருக்கும், தொடர்ந்து இருக்கும். இதுக்கு பேர் தான் முதல் இயக்க விதி. இப்போ ஒரு டேபிளில் நான் ஒரு கல்லை தூக்கி வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் போய் அந்த கல்லை எடுக்கிறேன் அப்படின்னா அது ஒரு புறவிசை. இல்லை ஒரு காற்றடிக்குது அந்த மாதிரி, இல்லை அப்படின்னா ஒரு நாய் அதை தட்டி விடுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு புறவிசை செயல்பட்டாதான் அது அந்த தன்னோட ஓய்வு நிலையோ அல்லது இயங்கி கொண்டிருக்க நிலையோ சேஞ்ச் ஆகும். இல்லை புறவிசை எதுவும் செயல்படலைன்னா அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் இந்த விதி விசை அல்லது நிலைமத்தை வியக்குது. அது எப்படி இருக்குங்கிறது சொல்லுது. இதில் தான் அந்த நிலைமம்ங்கிற வார்த்தை வருது. அப்போ நிலைமம்ங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை உடையது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாத வரைக்கும் தன்னோட நிலையை மாற்றிக்கொள்ளாது. ஓகேவா? அதுதான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் நிலைமம். இந்த நிலைமத்திலேயே 3 இருக்கு. இயக்கத்துல நிலைமம், திசையில நிலைமம், ஓய்வுல நிலைமம். இந்த 3க்குமே எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா நமக்கு புரியும். இப்ப நீளம் தாண்டுறாங்க. நீளம் தாண்டக்கூடிய வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இங்க இருந்து நீளம் தாண்டணும் அப்படின்னா இங்க நின்றுட்டு அப்படியே குதிப்பாங்களா? முடியாது. ஏன்னா கொஞ்சம் தூரம் ஓடி வருவாங்க. ஏன்னா அவங்களோட திசையை மாத்தணும் இல்லையா? அந்த நிலைமத்தை மாற்றணுங்கிறதுக்காக கொஞ்சம் தூரம் ஓடி இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணுவாங்க, ஜம்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது இயக்கத்தில் நிலைமம். ஏன்னா இயக்கத்தில் இருந்து என்ன பண்ணுறாங்க, தன்னோட நிலையை சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பேர் இயக்கத்தில் நிலைமம். அடுத்து ஓடும் மகிழுந்து, அதாவது பஸ்ஸில் போகிறோம், ஒரு டேர்னிங்கில் பஸ் திரும்பும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பஸ்ஸில் இருக்க மக்கள் எல்லாமே ஆப்போசிட் டைரக்ஷனில் டேர்ன் ஆவாங்க. இதுக்கு பேர் திசையில் நிலைமை. ஏன்னா ஒரே திசையில் போய்கிட்டு இருக்கோம், டக்குன்னு டேர்ன் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜர்க்காவாங்க, இல்லை ஒரு பக்கமாக சாய்வாங்க. அதுக்கு திசையில் நிலைமம்க்கு எடுத்துக்காட்டு. இன்னொன்று பழுத்த பழம். இப்போ மரத்தில் இருக்கக்கூடிய பழம், இப்போ மாம்பழம்லாம் இருக்குன்னா பழுத்துருச்சுன்னா தானாக கீழே விழுகும். அதே மாதிரி ஒரு மரத்தில் போய் நம்ம கிளையை ஆட்டி விட்டோம் அப்படின்னா அது என்ன ஆயிடும், அதில் உள்ள காஞ்ச இலைகள்லாம் தானாக கீழே வரும். இது ஓய்வில் நிலைமம். ஸோ இது 3மே நிலைமத்தோட ஸ்டேஜஸ். ஓகேவா? அடுத்து விசை. விசை பார்க்க போகிறோம். ஏன் இந்த விசை பார்க்கணும்னா, 2வது விதியை புரிஞ்சுக்கணும்னா விசை தெரிஞ்சாதான் புரிஞ்சுக்க முடியும். விசைனா என்ன? ஒரு பொருளின் மீதும் செயல்படும் புறச்செயல் வடிவம். இப்போ ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருளை நான் நகட்டணும்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்கணும், கொடுத்தாதான் அந்த பொருளை நகட்ட முடியும். ஒன்று காற்றடிக்கணும், இல்லை நான் போய் தூக்கணும், இல்லை வேற ஏதாவது விலங்குகள் அதை தட்டி விடணும். ஸோ இதை மாதிரி ஏதாவது ஒரு புறச்செயல் வடிவம் செயல்பட்டாதான் அது அங்கேருந்து நகரும். ஸோ அப்போ அதுதான் விசைன்னு சொல்கிறோம். விசையோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நிறை இன்ட்டு முடுக்கம். ஸோ F = ma சொல்கிறோம். இந்த விசையின் அலகு நியூட்டன் சொல்லலாம். இதே இது நம்ம இதில் சொல்லணும்னா kg m/s². ஓகேவா? ஸோ இதுக்கு தான் நியூட்டனோட 2ஆம் விதி தெரிஞ்சிருக்கணும். நியூட்டனோட 2ஆம் விதிக்கு இன்னொரு பேர் விசையின் விதின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். உந்த மாறுபாடு வீதத்துக்கு நேர்த்தகவில் அமையும். இந்த உந்த மாறுபாடு விசையின் திசையிலேயே அமையும். இதுதான் நியூட்டனோட 2ஆம் விதி. F = ma அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நியூட்டனின் 3ஆம் விதி. எல்லாத்துக்குமே இது தெரிஞ்சிருக்கும். நியூட்டனோட 3ஆம் விதி என்னன்னா, ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. நம்ம என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த 2 ஃபோர்ஸுமே வேற வேற பொருளின் மீது செயல்படும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் FA = -FB. இது ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறத மைனஸ்ல சொல்லியிருக்காங்க. இந்த நியூட்டனோட 3ஆம் விதி நிறைய இடத்துல பயன்படுது. இப்போ பறவை ஒன்று பறக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும், சிறகின் மூலமா, சிறகோட விசையின் மூலமா காற்றை கீழே தள்ளி தான் மேலே போகும். அப்போ கீழே தள்ளுது, அதனால என்ன பண்ணுது, அது மேலே போகுது. ஸோ ஆப்போசிட் செயல். அதே மாதிரி துப்பாக்கி சுடுறோம். துப்பாக்கி சுடும்போது அதோட ஃபோர்ஸ் எங்கே வரும், நமக்கு தோள்பட்டையில், ஷோல்டரில் பின்னாடி அடிக்கும். அடுத்து நீச்சல் வீரர். நீச்சல் வீரர் என்ன தண்ணியை பின்னோக்கி தள்ளினாதான் அவர் முன்னோக்கி போக முடியும். ஸோ இதுவுமே நியூட்டனோட 3ஆம் விதியின் அடிப்படையில் தான் செயல்படுகிறது. ஓகேவா? ஸோ இந்த 3 விதிகளும் இதில் தான் இருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்க பார்ட்டை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். ஸோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் மட்டும்தான் சொல்ல போகிறோம். எல்லாமே நம்மளால் படிக்க முடியாது. ஸோ எது இம்பார்ட்டண்டாக இருக்கோ அது மட்டுமே நம்ம ஃபிசிக்ஸ் டாப்பிக்கில் பார்க்கலாம். நான் சொல்கிற மாதிரி கெமிஸ்ட்ரி PDF வேணும் அப்படின்னா மெயில் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.